ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி பிரதர் எபினேசர் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவர் சொன்ன ஒரு சாட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சபையில் ஐக்கியப்பட்டிருந்த ஒரு குடும்பம். பிரைஸ் காட். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னென்னா, நாங்கள் வி வர் அசோசியேட்டட் வித் த சர்ச். சபையோடு இருந்த ஒரு குடும்பம். அவங்க சபை திடீர்னு ஒரு இடத்துக்கு மாறி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சபையோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புது இடத்துலன்னா வெரி ஹார்ட், ரைட்? ஏன்னா சபை ஒரு குடும்பமாக இருக்கிறது. சர்ச் இஸ் லைக் அ ஃபேமிலி. வென் யூ try to disassociate or not disassociate, you have to come out of the place for some time or break or something. You find it really difficult. I felt that difficulty when I first went abroad. Okay, ஒரு புது இடத்துல போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ ஏதோ மிஸ் பண்ணுறோமே, ஏதோ ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நமக்கு. திடீர்னு ஒரு சர்ச்சை எங்கேயோ தேடி பார்த்து கண்டுபிடிச்சின்னா ரொம்ப ஹாப்பி, ரைட்? ஸோ என்னுடைய ஆண்டவர் என்னை கொடுத்த வார்த்தை எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25. Hebrews chapter 10 verse 24 and 25. ஆமென். நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி, சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல. இட்ஸ் வெரி காமன் பேசிக் பிரின்சிபல். நமக்கு இந்த சொன்ன சாட்சியம் அதுக்கு ஏற்றபடியாக இருக்கிறது, ரைட்? ஸோ சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும், ரைட்? ஸோ நான் இந்தியாவுக்கு போகிற டைமில் என்னுடைய கசினோடு சேர்ந்து சில மினிஸ்ட்ரிஸுக்கு போகிறது உண்டு. அவங்க கடினமான இடத்துல வில்லேஜில் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அப்போது அங்கே புதிதாக மக்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படின்னா, தூரத்துலேருந்து பல கிலோமீட்டர் தாண்டி கால்நடையாக நடந்து மலைகள் முள்ளுகள் எல்லாத்தையும் தாண்டி வருவாங்க. ஆலயத்தில் இருந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு சந்தோஷத்தோடு கடந்து செல்வாங்க. அவங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் திருப்பியும் நடந்து கடந்து செல்ல வேண்டும். ஆனாலும் உற்சாகத்தோடு வருவாங்க, ரைட்? ஸோ பீப்புள் இன் த வில்லேஜ் தே வாண்ட் டு கம் டு த வர்ஷிப். தே வாக் 2 hours in that hills, and they come to the church very happily and go back very happily, ரைட்? ஸோ இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சில் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, கல் மண் எல்லாம் கடந்து வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தே அரேஞ்ச் டிரான்ஸ்போர்ட் பிகாஸ் தே கம் ஃப்ரம் டூ ஃபார். ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் அதுவும் சந்தோஷத்தில் வருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்து கஷ்டப்பட்டு வரணும், இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வர்றாங்க, ரைட்? ஸோ அப்போ அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்னாலும் கொஞ்சம் கஷ்டம், அப்படி டிஃபிகல்ட். ஓகே, அதுக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் 1 hour கிட்ட ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்காக அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்? சர்ச் ஆரம்பித்தோடனே அங்கே இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ நடக்க வேண்டாம், போக வேண்டாம், பக்கத்துலேயே இருக்குது. பட் கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே மக்கள் என்ன சொஃபஸ்டிகேட்டடாக வருவாங்க. கொஞ்சம் வருவாங்க, வராமல் இருப்பாங்க, வருவாங்க, வராமல் இருப்பாங்க. ஓகே, ஸோ த அட்டெண்டன்ஸ் வில் கோ டவுன், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் we take going to church as granted. நமக்கு அநேக நாட்களில் எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதிகமாக ஆவலோடு வருவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி we get accustomed. அந்த ஒரு சின்ன ஒரு சேஞ்சுனாலும் find it very difficult, okay?
நான் வந்து சர்ச் யூனோ பார்ன் சிஎஸ்ஐ ஃபேமிலி. ஓகே, ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே சர்ச் கோவர், ரைட். ஸோ டைம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போன நாட்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் அதிகமாக கொஞ்சம் உற்சாகம் வந்தது உண்டு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும், கொஞ்ச நாள் இப்போ இந்த மாதிரி அப்ராடில் போகும்போது சர்ச் அதிகமாக மிஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக தேடி சர்ச்சுக்கு போன நாட்கள் உண்டு. அதே நேரத்தில் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், ரைட்? வீட்டில் இருந்து யூடியூப்பை பார்த்து ப்ரேயர் பண்ணால் போதாதா? ஓகே, so I'm really good in praying. Why should I even go to church? அப்படின்னு கொஸ்டின் பண்ண நாட்களும் உண்டு. ஐ டோன்ட் நோ. ஓகே, இது ஏதோ நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறீங்க, நான் மட்டும்தான் அப்படி நினச்சேன்னா இல்லை எல்லாருக்கும் அப்படி நினைப்பு வந்திருக்கான்னு தெரில, ரைட்? ஸோ சம்டைம்ஸ் நமக்கு என்னென்னா எல்லாமே வசதியாக இருக்குது. ஸோ we have all the comfort, we have the nearby church, we are able to worship in our own language, but sometimes we feel why bother going to church? Okay, சொன்ன டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்து நம்ம we may not be able to manage, right? ஸோ இந்த இடத்துல இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் வந்து இப்போ அதாவது எபிரேயரில் வந்து இந்த இது எப்படி எழுதுகிறான்னா, அதாவது எருசலேமில் இருக்க ஒரு சபைக்கு எழுதுகிறான்னு நினைக்கிறோம். அந்த சபையில் இருக்கிற மக்கள் யூத மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. இப்போ வந்து அநேக ப்ராசிக்யூஷன் நடக்குது. அவங்களுக்கு திரும்பியும் யூத மதத்துக்கு போகும்படியாக பல விதமான பர்சிக்யூஷன், ஃபோர்ஸிங் எல்லாம் நடக்குது. நீங்கள் என்ன கிறிஸ்டியானிட்டி போய் என்ன சாதிச்சிங்க? ஓகே, நீங்கள் யூ பிலாங் டு ஜூதிசம், ஸோ யூ ஹாவ் டு கம் பேக் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸிங் அங்கே நடக்குது. அவங்களுக்கு ப்ராசிக்யூஷன் இருக்குது. அப்போ வந்து இந்த நிருபத்தை எழுதுகிறவர் வந்து அவங்களை உற்சாகப்படுத்தும்படியாக என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அவர் தன்னுடைய ஜீவனை விட்டது தான் எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியமாக இருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. மற்ற எல்லா காரியங்கள் யூத மதத்தில் சொல்லுகிற அதாவது கற்பனைகள் எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அதன் மூலமாக சபையை சம்பாதிச்சிருக்கிறார். ஓகே, பிகாஸ் ஜீசஸ் gave his life and created this church. This is very key for you to follow God, right? So don't turn back. Okay, சபை கடைசி வசனம் எபிரேயர் 10:39 சொல்லுகிறது, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம், ரைட்? 38வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. பின்வாங்கி போகிறது. ஸோ இஃப் யூ பேக் ஸ்லைட், God won't be pleased with you, right? So you have to ஆத்துமா ஈடற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதுகிறார், ரைட்? அதில் 2 கீவேர்ட்ஸ் நான் இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிற காரியங்கள் 24, 25, 24 and 25. ஓகே, ஹீப்ரூஸ் சாப்டர் 10. மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும் போது ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும், ரைட்? இது ஐ திங்க் தமிழில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம லெட்ஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ் as well. Verse 24 and 25. Let us consider how we may spur one another on toward love and good deeds. Right. So how we may spur one another. Spur na என்ன? Motivate அல்லது pushing somebody அல்லது steering
ஓகே, ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு புஷ் பண்ணுறது, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்துகிறது. ஓகே, அதாவது சபையிலே என்ன பண்ணணுமா, ஒருத்தரை ஒருத்தர் புஷ் பண்ணணும். ஓகே, ஷேர் பண்ணணும். டு எதுக்கு ஷேர் பண்ணணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி. அதாவது தமிழில் ஏவப்படும்படி அப்படின்னு இருக்கு. ஆனால் உண்மையில் அது என்ன, ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு புஷ் பண்ணுறது. ரைட்? ஸோ புஷ் பண்ணி என்ன பண்ணணுமோ, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த 2 வார்த்தையிலையும் சொல்லலாம், அன்புக்கும் நற்கிரியை. நற்கிரியைனா டூயிங் குட். ஓகே, அது வெளிப்படையான ஒரு வெளிப்படையான செயலாக இருக்குது. ரைட்? அதோடைய இன்டர்னல் மோட்டிவ் என்னது? லவ். அன்பினால் நம்ம என்ன செய்கிறோம்? நற்கிரியை செய்கிறோம். ரைட்? ஆல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி is or the church or everything it just falls into that. Okay, love and good deed. Okay, you do good because you love the Lord and love your neighbor. Right? அதுக்கு என்ன பண்ணுமா? ஏவப்படணுமா? we have to be pushed. Right? So why be pushed? இது ஆண்டவர் சொன்னதானே, why we have to be pushed. புஷ்னா நமக்கு தெரியும். இப்போ சர்ச் முடிஞ்சோடனே வி கோ ஃபார் அ ஃபெலோஷிப். ரைட்? இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஹாவ் த டீ அண்ட் லீவ் த கப் தேர். ஓகே, அப்படியே விட்டு போகிறது வெரி ஈஸி. ஐ மீன் வி டோன்ட் ஈவன் பாதர் புட்டிங் இன் த பின். ரைட்? ஆல் ஆஃப் அஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ. ரைட்? பட் இதை வீட்டில் பண்ணுவோமா? No, we won't do it at home. Yeah. Yeah, somebody is there shouting at the top of their voice, why did you put this in here? Right? ஏன் இந்த கப்பை இங்கே போட்டு போகிறீங்க? ஓகே, பிள்ளைகள், ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்போம் இல்லையா? ஸோ we have to be pushed to put the thing. ரைட்? ஸோ அதுபோல் தான் நல்ல காரியங்கள், அன்பு செலுத்தணும், நல்ல காரியங்கள் செய்யணும்னாலும் we have to be pushed. நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும். ஓகே, ஒரு காரியத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தான் இருந்தாலும் ஒரு 4 பேர் கூட இருந்து நம்ம புஷ் பண்ணும்போது, அது பண்ணிங்களா, இது பண்ணிங்களா, அப்படி என்கரேஜ் பண்ணும்போது என்ன நடக்குமா? அன்புலையும் நற்கிரியையிலையும் நம்ம பெருகுவோம். ஸோ அவர் குட் டீட்ஸ், ரைட், வில் இம்ப்ரூவ். ரைட்? த சர்ச் இஸ் தேர் ஃபார் ஒன் another to push others to better at loving, better at doing good. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடுதலை சிலர் விட்டுவிட போல நாமும் விட்டு விடாமல் இருப்போம். ஸோ இது இப்போ இந்த மாதிரி புஷ் பண்ணோன்னா எப்படி? ஜூமில் இருந்து பெருசாக புஷ் பண்ண முடியாது இல்லையா? ரைட்? ஸோ we all enjoy Zoom service, Zoom meetings midweek and everything. But this is particularly about coming together. Right? Not necessarily only on Sunday. Right? என்னென்ன தருணங்களில் அன்பையும் அந்த நற்குணங்களையும் வெளிப்படுத்தும்படியாக புஷ் பண்ண முடியுமோ அந்த எந்தெந்த கூட்டங்களில் எந்தெந்த நேரங்களில் அப்படி புஷ் பண்ணக்கூடிய எல்லா மீட்டிங், எல்லா வாட் எவர் கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ், மேபி மிட் வீக்காக இருக்கலாம், இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கலாம், இல்லை பார்பிக்யூவாக இருக்கலாம். எந்தெந்த இடத்துல நம்ம அடுத்தவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணி நம்மளை நற்கிரியை செய்ய புஷ் பண்ணுகிற எல்லா இடத்துலையும். ரைட்? சில நேரங்களில் நம்ம ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணுவாங்க, நீங்கள்
Sunday மிஸ் பண்ணாமல் வரணும். Okay, so if you sometimes you feel guilty, right? So you had to go, some important thing or whatever. Yeah. So therefore you're wrong, right? அந்த மாதிரி இல்லை. இது எழுதுறது வந்து it's been he's saying it in the positive sense, right? So we come together to motivate others, to push others, and we also need to be pushed. Okay, மற்றவங்க நம்ம புஷ் பண்ணும்படியாக, நம்ம மற்றவங்களை புஷ் பண்ணும்படியாக நம்ம சபை கூடுதலை விட்டு விடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தது second part, can you read it in English, Stanley, the 25? Not giving up meeting together as some are in the habit of doing, but encouraging one another, and all the more as you see the day approaching. Right. Okay, so encouraging one another. Okay, so முதல்ல வந்து ஸ்டேரிங், அது வந்து கைண்ட் ஆஃப் புஷ்ஷிங். இப்போ வந்து என்கரேஜிங், மோட்டிவேட்டிங், ரைட்? ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரைட்? ஸோ சில நேரங்களில் நம்ம காரியங்களை செய்வோம், ஏதோ ஒன்று இது பண்ணுவோம், ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா we won't continue doing it, right? ஸோ சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், we feel lonely, right? So we feel, we may be doing a lot of things, நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருக்குன்னு செய்வோம், ஆனால் ஒரு சப்போர்ட் இருக்காது, இல்லை ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. பட் if there is somebody to come together and motivate us, give a personal motivation. சிலர் வந்து சபையில் அநேகர் பல தேவைகளில் இருப்பாங்க, ரைட்? ஒரு ஆறுதலாக, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ they may be going through a kind of very tough time, ஒரு டிஃபிகல்ட்டான, ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் அவங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவங்க என்னென்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அகெயின் நம்ம ரிமோட்டில் இருந்து என்கரேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். பட் திஸ் இஸ் ஃபிசிக்கல் என்கரேஜ்மெண்ட். ஐம் கைண்ட் ஆஃப் கம்மிங் அரவுண்ட் சேயிங், நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உங்களோடு இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது, ரைட்? நம்ம சபையில் வந்து சிலரை பார்த்தா நம்ம உற்சாகம் அடைவோம் இல்லையா? ஸோ டு யூ ஃபீல் என்கரேஜ் பை சம்படி? பவுலே அப்படி என்கரேஜ் ஆகிருக்கிறேன் பாருங்கள். ஆக்ட்ஸ் 28:15, அப்போஸ்தலர் 28:15. ஆக்ட்ஸ் 28:15 நான் வாசிக்கிறேன். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். ஆமாம். ஸோ இஸ் என்கரேஜ். ஆக்சுவலாக பவுல் இஸ் அ கிரேட் அப்போஸ்தல். அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு இடத்துக்கு போகும்போது சிலர் வந்து தூரத்துலேருந்து பல இடங்கள்லேருந்து அவரை தேடி வர்றாங்க. வந்து அவங்கள பார்த்த உடனே அவருக்கு என்ன வருதான், தைரியம் அடைகிறார். பவுல் இஸ் கெட் ஸோ மச் என்கரேஜ், இஸ் கெட் ஃபிசிக்கலி மோட்டிவேட்டட், ரைட்? ஸோ சிலரை நம்ம பார்த்து இது பண்ணும்போது ஓகே, நம்ம சில டைம் ஆப்வியஸாகவே தெரியும், ஓகே நம்ம பிரச்சனையில் இதோ இந்த பிரதர் இல்லை இந்த சிஸ்டர் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே அவங்களுக்கு வந்துடும். யோபு இருக்கிறார், ஓகே, we know Job, right? So he gone through so much of difficult times. அவனுக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாரு, உடம்பில் வியாதி வேறு வந்துடுச்சு,
ஓகே, மனைவி சொல்கிற ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய நண்பர்கள் வருகிறாங்க. ஓகே, நண்பர்கள் யோபு 2:13. ஓகே, ஜோப் 2:13. ஓகே, அவங்க யூனோ யோபுவை அவங்க தேடி வருகிறாங்க. என்ன பண்ணுகிறாங்க, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஆமென். ஸோ அவனுக்கு பெரிய துக்கமாக இருக்குது. அவர்கள் நண்பர்கள் என்ன வர்றாங்க, ஜஸ்ட்டு சும்மா உட்காந்துருக்குறாங்க. ரைட். ஸோ அவங்களுக்கு சும்மா உட்காந்துருக்கிறதே ஒரு ஸ்ட்ரென்த். ரைட். ஸோ வென் யூ ஆர் அலோன், okay, when somebody there is giving you moral support, just being present with you, right? So பாருங்கள், சில நேரங்களில் அந்த ஒரு பெரிய கஷ்டங்கள், அதாவது நம்ம வேதத்திலே சொல்லப்படுகிறது, நம்ம சாவு வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கணும், ஏன்னா அங்கே ஒரு மனிதனுடைய முடிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ when you go to a house, ஒரு funeral அந்த இதுக்கு போகும்போது what you do, you can't நிறைய ஆறுதல் சொல்லி அவங்கள தேற்றி எல்லாம் பெருசாக பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அதில் போய் இருந்தாலே ஓகே, என்னோட துக்கத்தில் பங்கெடுக்கிறதுக்கு இந்த நபர் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ பீயிங் தேர் சப்போர்ட்டிவ். சர்ச் எப்படி இருக்கும், நம்ம ஜஸ்ட் moral support, just being there, நம்ம கூட அவங்களோடு இருக்கிறதுனால அவங்க பிரச்சனைகளில், அவங்க தனிமையில் சபை மக்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஈவன் பவுலே என்கரேஜ் ஆயிருக்கிறார் பாருங்களேன். ஸோ இதுக்கு ஒரு சபை கூடுதல். ரைட். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு தமிழில் இருக்குது. பட் இட்ஸ் டு என்கரேஜ். ஓகே, ஜஸ்ட் பீயிங் ப்ரெசன்ட் தேர். ரைட். அடுத்தது இன்னொரு காரியம் இருக்குது. நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ரைட். ஸோ நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறது. நாள்னா என்னது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை. அது டைம் இஸ் ரன்னிங் அவுட். ரொம்ப சமீபத்தில் நம்ம கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ், பிரச்சனைகளுக்குள்ளாக, ட்ரபிள்ஸுக்குள்ளாக நம்ம பின்வாங்கிறதுக்கு நேராக பிசாசு அதிகமாக நம்ம புஷ் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில், எதுக்கு சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் நம்ம ஒன்று பார்த்து ஓட வேண்டிய காரியம், நாள் ஆண்டவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அவரை நான் எதிர்கொள்ள வேண்டும். அவருக்கு என்னை நான் பரிசுத்தமாக, என்னை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு என்னை ஆயத்தப்படுகிறது சபை. Church helps me to prepare for the coming of the Lord. Right? So அதனால நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவருடைய வருகையை நோக்கி இருக்கும்படியாக நம்ம ஒருத்தர் என்ன பண்ணணுமா, என்கரேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி சபை கூடி வர வேண்டும். ஸோ this church, gathering of the church helps us to focus on the coming of the Lord, to meet the Lord. ஆண்டவரை பார்க்குறதுக்கு, ஆண்டவரை மீட் பண்ணுறதுக்கு இந்த சபை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக, ஒரு துணையாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் ஐ திங்க் இட்ஸ் John 16:21-25. ஓகே, அதில் ஒரு அனாலஜி சொல்லப்பட்டிருக்கு. John 16:21-25. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்திலே நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம்
நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துப் போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென் ஆமென். ஒரு அனாலஜி சொல்லப்பட்டிருக்கிறது, ரைட்? ஓகே, ஸோ சர்ச், we are in kind of sometimes we are very painful. ஓகே, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இப்படி நடந்து கொள்கிறாங்க, ஓகே, இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஒன்றுமே நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்க முடிகிறதில்ல. ஓகே, இது என்ன சர்ச், இது என்ன மக்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு we have a lot of painful things, experiences, right? ஸோ நேற்றுக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் he was sharing, I went to many churches. அதில் வந்து எனக்கு இப்படி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அதனால் இப்போ சர்ச் வேண்டாம்னு இருக்கிறேன் பிரதர் அப்படின்ற மாதிரி he was saying it. Okay, it's true. Every lot of us face that challenge, right? நம்ம பல காரியங்களை எதிர்பார்த்து வருகிறோம், ஆனால் சர்ச்சு உண்மையிலேயே பார்த்தா அப்படி இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி அ பெயின்ஃபுல் திங் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறபடி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ வந்து பாருங்கள், கற்ப வேதனை படும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 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 டெலிவரி பெயின் தான் உலகத்திலேயே அதிகமான பெயின்ஃபுல்லான வலி அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, அது ஆனால் அந்த அவ்வளவு நாள் பெயின் இருந்தாலும், அவ்வளோ பெயின் அனுபவித்தாலும், அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுமா, ரைட்? ஸோ you don't know where the pain went. பெயின் இருக்க தான் செய்யுது, ஆனாலும் அந்த சந்தோஷம் வந்து அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமன்னா they will be ready, right? Because it's a joy. அந்த ஒரு சந்தோஷம், குழந்தையை பார்க்குற நேரத்தில் இருக்கிற சந்தோஷம் பல மடங்கு அதிகமான சந்தோஷமாக இருக்குமா, ரைட்? ஸோ அது போல தான் நம்ம இந்த சபைகளில் பாடுகளில் we will go through. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, நம்ம ஒன்றுமே கேட்க மாட்டோமா, ரைட்? ஆண்டவரே இவ்வளோ சர்ச்சில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இது எல்லாத்தையும் ஒன்றுமே சொல்லாமல் ஆண்டவரை பார்த்து அவ்வளவா நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம மகிழ்ச்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். ஸோ such an encouragement, அவருடைய வருகைக்கு நம்ம படுத்துகிறது ஒவ்வொருவரும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது சபையாக இருக்கிறது. ஸோ the church gathering is not just simple thing, right? ஒரு ஒரு ஏதோ வர்றோம், ஏதோ பாட்டை பாடுறோம், போகிறோம், ஓகே, அப்படின்றது நிச்சயமாக இல்லை. அதை விட அதிகமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ you stir up others and you get stirred, and you motivate others, you encourage others and you get encouraged, and you help the church, everyone, to focus on coming of the Lord, right? And also you get focused, right? இது வந்து சபையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். So we have to encourage each other, encourage, motivate, stir up others, and we get stirred up as well. சில நேரங்களில் அதுதான் பிரச்சனை. ஓகே, நான் வந்து I'm good, I can pray, I can be a Christian, okay, without going to church. ஓகே, நான் ஒரு சர்ச்சு போகாமலே நான் பைபிளை ரீட் பண்ணுவேன்,
நான் வந்து அந்த பைபிள் ஸ்டடி போகிறேன், இந்த இது பண்ணுறேன், யூடியூப்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ஐ கேன் பி a Christian. Yes, you can be a Christian, right? But you won't be stayed up, right? You won't be encouraged. You won't be able to stay focused, right? Christian வந்து இப்படி ஒரு ப்ரீச்சர் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஆக்சுவலாக ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு பிரதர் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் நான் நீ சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஓகே, ஒரு லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ், ஓகே, டூ மெனி இஷ்யூஸ் அந்த சர்ச்சில், ஓகே. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, ஓகே, இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் இவ்வளோத்தையும் சார்ட் அவுட் பண்ணாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன். ஓகே, பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா இவர் சொன்ன எல்லா பிரச்சனையும் உண்மையான பிரச்சனைகள், ஓகே, சர்ச்சில் சீரியஸான ப்ராப்ளம்ஸ், ஓகே. அப்போ பாஸ்டர் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருந்தாராம், ஓகே. இவர் வந்து தே ஆர் டூயிங் பார்பிக்யூ, ஓகே, நிறைய இது கட்டைகளை போட்டு எரித்து ஏதோ இது பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே. அப்போ இந்த பாஸ்டர் திடீர்னு எழும்பி அந்த ஒரு கட்டையை உருவிட்டு, ஓகே, எடுத்து தனியாக போட்டார், ஓகே. இந்த பிலீவர் வந்து, என்ன பாஸ்டர் நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்கீங்க, நான் எவ்வளோ பிரச்சனையை சொல்லிகிட்ருக்கிறேன், நீங்கள் சும்மா ஒரு கட்டையை உருவிட்டு தனியாக போட்டிங்களே, அது தனியாக போட்டால் அது அணைஞ்சு போயிடாதா, ஓகே. ஸோ இந்த கட்டையெல்லாம் சேர்ந்து இருக்குது, நான் அவ்வளோ எரிஞ்சிட்ருக்கு, இங்கே வந்து ஒரு கட்டையை எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் என்ன முட்டாள்தனமாக செய்கிறீங்க, இது அணைஞ்சு போயிடாதா அப்படின்னு கேட்டாராம், ஓகே. அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாராம், அதே தான் நான் சொல்கிறேன், ஓகே. சபையில் நீங்கள் இருக்கும்போது, ஓகே, எல்லோரும் சேர்ந்து அனலாக இருப்போம், கனி கொடுப்போம், எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஓகே. அதை ஒரு கட்டையை உருவி அங்கே போடும்போது அது என்ன ஆயிரும், கூல் ஆயிரும், ஓகே, அணைஞ்சு போயிடும். உங்கள்கிட்ட அந்த அந்த ஆவி பற்றி எரியணும்னா நீங்கள் சபையோடு இருந்து நீங்கள் காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாராம், ரைட். சர்ச் கேதரிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த கம்யூனிட்டி இட்ஸ் ரியலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகே. நம்ம ஆதியில் இருக்க சில இந்த சபையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம we can close, ஓகே. ஆதி சபையில் வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலேருந்து பார்க்கலாம் சில few verses. Acts 2 verse 42 onwards. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். ஸோ 42வது வசனத்தில் பார்க்குறோம், எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் ஆதி சபையில். அந்த நேரத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிற்கதிலும் ஜெபித்தலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸோ சின்ன சின்ன கேதரிங்ஸ் இருந்தது. எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஜெபம் இருந்தது, அந்த இடத்துல அந்யோன்யம் இருந்தது, அப்பம் பிற்குதல் இருந்தது. இதில் எல்லாம் வெரி சாலிட், ரூட்லி கிரவுண்டட். அவங்கள அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது, உலகத்தில் ஒரு பயம் உண்டாயிட்டான். அப்போஸ்தலர்ல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, ரைட். ஸோ அந்த அந்யோன்யம் அப்பம் பிற்குதல் அந்த உபவாசத்தில் தரித்து இருக்கும்போது அவங்க மூலமாக
அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சபையில் சின்ன குழுவாக நம்ம கூடி ஜெபிக்கும்போது, உபவாசத்தில் அப்பம் பிடிக்கிறதுல உறுதியாக, நம்ம ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கும்போது அங்கே ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ரைட். 44 பாருங்கள், அந்த சபையில் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் சர்ச் God intended the church to be. ரைட். எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிக்கிற ஒரு சாட்சி. ஸோ எனக்கு இது எனக்கு அது அப்படின்றது இல்லாமல், ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நம்ம உதவி செய்து ஹெல்ப் பண்ணி அவங்கள அதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிற சபையாக இருக்கிறது. ஒருத்தர் விழும்போது தூக்கிறது, இல்லை ஒருத்தர் உயரும்போது பிடிச்சிழுக்கிறது இல்லை, புஷ் பண்ணுறது. ஓகே. ஸோ டு அச்சீவ் தேர் த ஸ்பிரிச்சுவல் அப்ஜெக்டிவ் ஒவ்வொருத்தருக்கும். ரைட். எல்லாமே பொதுவாக வைத்து அனுபவித்தரலாம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாக அவர்கள் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருத்தனுக்கு குறைவுபட்டால் அது இருக்கிறதுல பகிர்ந்து, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும், எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். ஸோ தே ஹேட் வெரி குட் ஃபெலோஷிப். ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்தில் என்னைக்கு வந்தாங்க? சண்டே இல்லை, அனுதினமும் வந்தாங்களாம். ஸோ எவ்ரி டே தே came together. Okay, this is the coming together. இதுதான் சபை கூடி வருதல். அனுதினமும் சபையில் இருக்கிற மக்கள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய தேவைகளை மற்றவங்க நிறைவேற்றுகிறது. அது நம்ம தேவைகளை நிறைவேற்றப்படும், நம்ம மற்றவங்க தேவைகளையும் நிறைவேற்றுகளாக இருக்க வேண்டும். ஸோ அனுதினமும். ரைட். 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரைட். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது ரட்சிக்கப்படுகிறவங்க சபையிலே சேர்ந்து கொண்டே வருவாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்லோவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, whatever we see other communities growing, right, and they are doing, you can see they are kind of over 10-15 years பார்த்தீங்கன்னா over the time they become dominating now, right? So ஆனால் நம்ம சபை ஆண்டவர் கொடுத்த அந்த ஆதி சபையை போல இருந்தோன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகமாக சபையிலே சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவர் கம்யூனிட்டி கெட்ஸ் இன்க்ரீஸ். மட்டும் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகிறது. ரைட். we don't have to keep worrying about other community increasing. Instead we do what we need to do. Okay. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுறது போல நம்மவும் விட்டு விடாமல் இருந்தோன்னா, நம்ம ஆதி சபையில் இருந்த பிரின்சிபல்ஸை நம்ம உள்ளத்தில் கொண்டோன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களே ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு நிச்சயமாக வருவார். ரைட். ஆதி சபையில் பார்க்கணுன்னா அநேக காரியங்களை பார்க்கலாம். அவங்களுடைய சபைனா யூ ஃபீல் ஒரு லவ்வே வந்துடும். அந்த மாதிரியான சபை இருக்கும் அப்படின்னா. ஓகே. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32 to 35. ஆக்ட்ஸ் chapter 4 32 to 35.
இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பாருங்க, அழகாக இருக்கு. இதை பார்க்கும்போது ஐயோ இப்படி சர்ச் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுற அளவில் இருக்குது. எல்லாருமே ஒரே மனதோடு இருந்தார்கள், ஒரே இருதயமும் ஒரே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருத்தனும் இது எனக்கு இதை அவனுக்கு அப்படின்ற அந்த செல்ஃபிஷ் மோட்டிவே அங்கே இல்லை. பாருங்கள், என்ன மெயினான அவங்க பேசுகிற காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அங்கே தான் கிருபை பெறுகிறது. அவங்களுடைய நிலங்கள் எல்லாத்தையும் விட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைக்கிறாங்க. வைத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சமமாக அனுபவிக்கிறாங்க. சபையுடைய முக்கிய ஒரு நோக்கம் அந்த கம்யூனிட்டியை கேர் பண்ணுகிறது, அன்புனாலே அவங்களை தாங்கிறது. அவங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது சபை மற்றவங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது அவங்க அதை சந்திக்கிறது. 1 பேதுரு 1:22 சொல்கிறது. 1 Peter 1:22, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடைய ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சபையில் இருக்க நாம் ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிற ஒருவராக இருக்க வேண்டும் என்பது பேதுரு நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 4:9 சொல்கிற, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஆண்டவர் நமக்கு எல்லா 10 கற்பனைகள் எல்லாம் ஸ்ட்ரிங் பண்ணி 2 கற்பனைகளை கொடுத்தார். நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை அன்பாக இருக்க வேண்டும், நம்ம நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். அப்படியான ஆண்டவரே அந்த கற்பனை உங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம அதன்படியாக நம்ம இருக்கணும். சபைக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னா வெளியார் எப்படி அதை அறிந்து கொள்வாங்க? நம்மவே ஆண்டவருடைய அன்பை நம்ம எக்ஸாம்பிளாக இல்லைன்னா மற்றவங்க அதை அறிந்து கொள்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு அரிதாக இருக்கும். ரைட். இன்னும் ஒன்று சொன்னது போல், ஓகே, ஸோ யூ ஃபீல் இல்லை, அதாவது அந்த சபையை விட்டு நம்ம வரும்போது நம்ம யூ ஃபீல் செப்பரேட்டட். ஓகே, அது ஏன்னா சபை ஒரே குடும்பமாக இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 19 சொல்கிறோம், சொல்கிறது. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2:19, ரைட். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறீங்க. ஸோ நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ஒரே வீடு. ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ் ஆல் பிலாங்ஸ் டு சேம் ஃபேமிலி. கலேஷியன்ஸ் 6:10, ஓகே, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதை யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஸோ பவுல் சொல்லும்போது விசுவாச சபை எப்படி சொல்கிறார்? விசுவாச குடும்பத்தார். ஸோ தே ஆர் அ ஃபேமிலி. We are a family. That's why when you had to disconnect from the church, we feel so painful. Or separation idanadhu pola we feel. Okay, நம்ம சபையில் இன்னும் ஒன்று ஹீப்ரூஸ் எபிரேயர்
13:1-2 சொல்கிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நம்ம சபைகளுக்குள்ளே சகோதர சிநேகம் எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. சபை கூடி வரும்போது என்ன பண்ணுகிறோம்? வி வெல்கம் அதர்ஸ், நியூ பீப்புள். ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்டே இன்னைக்கு வந்திருக்கலாம். வி see some strangers, okay, if you welcome, அது ஒருவேளை it may be Jesus himself, right? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? சகோதர சிநேகத்தோட சபை இருக்க வேண்டும், ரைட்? ஸோ ஆக நான் just want to encourage us. Let's not be small things-காக we shouldn't get upset or feel bad, but we should all the more we should encourage each other and to come together to build the kingdom of God, right? Okay, நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழும்பி நம்ம கேட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நம்ம சபை கூடி வருதலை எப்படியாக ஒரு சபைக்குள்ளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுகிறது, ஒரு கம்யூனிட்டி, ஹவு கேன் வி கெட் ஸ்ட்ரென்தன்ட், ரைட்? அப்படி வசனத்தின் படியாக நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தர் நம்ம சபை அப்படியாக பில்ட் பண்ணும்படியாக நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஒருவருக்கொருவர் என்கரேஜ் பண்ணுகிறவங்களாக, மற்றவங்களை ஸ்டேர் அப் பண்ணுகிறவங்களுக்காக நம்ம ஹெல்ப் எவ்ரி ஒன் டு ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் அலோன். அப்படியாக நம்ம சபை அப்படி ஆண்டவரில் வளர்ந்து வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே கொடுத்த அந்த சபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாச குடும்பத்தில் நாங்கள் ஒன்றாக இருந்து ஆண்டவரே, ஆண்டவரை அன்பிலும் ஆண்டவரை நாங்கள் நற்குணத்திலும் நாங்கள் பெருக எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நல்ல தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் சபை ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே, உங்கள் மனவாட்டி அப்பா ஆண்டவரே, சபையை ஆண்டவரை நீ இங்கே ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே வரப்போகிற தேவனாக இருக்கப்பட்டால் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. சபை ஆண்டவரை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரை நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆண்டவரை எங்களை கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, நாங்கள் சபை கூடுதலை இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவரை, அந்யோன்யத்தோடு ஐக்கியத்தோடு ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமது அண்டையிலே நாங்கள் கூடி வர எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒரு அப்படியான ஒரு பாட்டு நாவிய தேவரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையை நீங்கள் கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் அன்பிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஜெபிக்கிறேன், நான் உங்கள் கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தேவைகளோடு ஆண்டவரே இந்த இடத்துல அவளோடு ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று ஆண்டவரே வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் தொட்டு ஆண்டவரே ஒரு சுகத்தோடு, ஒரு பலத்தோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு சமாதானத்தோடு நீங்கள் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு அநேக சேலஞ்சஸ் உண்டு ராஜா ஆண்டவரே. நாங்கள் போகிற ஆண்டவரே உலக பிரகாரமான வேலைகள் ஆண்டவரே, எல்லா காரியங்கள் ஆண்டவரே, சில்ட்ரனுடைய காரியங்கள் ஆண்டவரே, எதிர்காலம் எல்லாவற்றையும் குறித்து அநேகமான ஆண்டவரே எங்கள் கேள்விக்குறிகள் இருக்கலாம் ஆண்டவரே. இருந்தாலும் உங்களிலே நாங்கள் ஃபோக்கஸாக இருக்க
ஆண்டவரே உங்கள் வருகைக்கு நாங்கள் எதிர்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்த பரிசுத்தமாக ஜீவிக்க ஆண்டவரே மற்றவங்களுக்கு உங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எப்படியாவது சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல ஆண்டவரே அருமையான தருணங்களை இந்த வாரத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஆண்டவரே யார் ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு ஆண்டவரே நீங்கள் முன்குறித்திருக்கிறீங்களோ ஆண்டவரே அவங்களை எங்களுக்கு ஆண்டவரை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சமயத்துக்கு ஏற்ற ஆண்டவர் வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக கொடுத்து ஆண்டவரை அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரை உமக்காக அறுவடை செய்ய ஆண்டவரை எங்களுக்கு கிருபைகளை ஆண்டவரை வாய்ப்புகளை தேவரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உமக்காக ஜீவிக்க ஆண்டவரை பரிசுத்தமாக நாங்கள் வாழ ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. ஆண்டவரை மீதியான ஃபெலோஷிப் நேரத்திலும் ஆண்டவரை எங்கள் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரை சமாதானத்தோடு நாங்கள் கடந்து சொல்ல தேவரை கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.